பாத்தீங்களா? இது எனக்கு அப்பவே தெரியும். குணா ப்ரோ நல்லா வேணும் எனக்கு. குடுக்காம சாப்பிட்டேன். இப்படிதான். ஆமா சிஸ்டர். இவரு வந்து எப்படின்னா, வீட்ல ஸ்நாக்ஸ்லாம் விட்டு வைக்க மாட்டாரு. அவங்க மம்மி வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு தெரியக்கூடாதுன்னு குக்கர்ல போட்டு ஒடி வச்சுட்டு போயிட்டாங்க ஊருக்கு. அதுல இதுல என்ன ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊருக்கு போனாங்களே அம்மா, அத சாப்பிட்டு போக்கூடாது. அத குக்கர்ல ஒளிய வைக்கணும். இவரு வந்து அந்த நேரத்துல தீபாவளி டைம்ல கடை எங்கேயுமே இல்ல. வீட்ல சமைச்சே தான் ஆகணும். அப்ப சமைக்கும்போது குக்கர் எடுத்தே தான் ஆகணும். அந்த குக்கர்ல இருக்க சோன் பப்படி ஒரு கண்ணுக்கு பார்த்தே தான் ஆகணும். பார்த்துட்டாரு, தொட்டுட்டாரு, தூக்கிட்டாரு. குணா ப்ரோ நான் சொன்னதெல்லாம் கரெக்ட்டா? யார் அந்த நல்லவன்? வேற யாரும் இல்ல. நம்ம குணா ப்ரோ தான். ரமேஷ் அண்ணா. குணா ப்ரோ நான் சொன்ன மாதிரி தானே இருந்துச்சு வீட்ல. அம்மா கேட்டாங்களா, இந்த குக்கர்ல இந்த சோன் பப்படி எங்க? எந்த சோன் பப்படி? இந்த குக்கர்ல மூடி வச்சிருந்த சோன் பப்படி எங்க? அது நான் சாப்பிட்டேன் அம்மா. ரமேஷ் அண்ணா என்ன பார்க்குறீங்க? அதே எனக்கு தெரியும். அதுவா நான் அப்பவே சாப்பிட்டேன்ல. நான் பார்த்தேன். வீட்ல தீனி திங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல.